ரிஷப் பந்த் மாதிரி கிரிக்கெட்டர் நீங்க உட்காந்து வைக்க முடியாது, எஸ்பெஷலி ரெட் பால்ல. அன்பார்ச்சுனேட்லி ஃபார் ஜுரல், டிகே அண்ட் எம்எஸ் இதே ஒயிட் பாலா தான் நடந்தது. விராட் கோலி கடைசியா ரெட் பால் ஆடினது போன ஜூலை சவுத் ஆப்பிரிக்கால ஆடினார் ரெட் பால். ஆனா WTC பாயிண்ட்ஸ் வேற ஒரு பக்கம் இருக்கே. அப்படின்னா பங்களாதேஷோட எதிராக ஆடுற டெஸ்டும் வேல்யூ சேம் தான், ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஒரு டெஸ்ட் ஆடுறதும் வேல்யூ சேம் தான். பட் இங்கிலாண்டோட 190 ரன் அடிச்சாரு 3 டெஸ்ட் மேட்ச்ல. நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணாரு ஜுரேல். ஆனாலும் ரிஷப் பண்ட் மாதிரி ஒரு பிளேயர் உள்ள வரதுனால ஜுரேல் வந்து மிஸ் அவுட் பண்றாரு 11ல இருந்து அப்படின்றது. பட் இன்னொரு குறிப்பிடத்தக்க விஷயம், பும்ரா, ஜஸ்பிரீத் பும்ரா டீமுக்குள்ள வந்திருக்காரு பிரேதம். அவரும் முகமது சிராஜும் ப்ராபப்லி லீட் பண்ணுவாங்க இந்த ஒரு பேஸ் அட்டாக்க. விராட்டோட ஒரு பிக்கஸ்ட் குவாலிட்டி இல்லைங்க. வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி மற்றும் ஒரு எபிசோட் ஆஃப் கிரிக் டிபேட். நம்ம பிரியதம் நம்ம கூட இருக்காரு. வணக்கம். வணக்கம் பிரியதம். வணக்கம் பத்ரி, எப்படி இருக்கீங்க? சூப்பர், நல்லா இருக்கேன். ஃப்ரெஷ் டெஸ்ட் மேட்ச் சீசன் டீம் இந்தியாவுக்கு காத்துட்டு இருக்கு. இந்த ஃப்ரெஷ் டெஸ்ட் மேட்ச் சீசன்ல முதல் சீரீஸ் நம்ம பார்க்க போறது பங்களாதேஷ். இவங்க லேஸ்ல இட போட முடியாது, 4வது பொசிஷன்ல இருக்காங்க WTCல. இந்தியன் டீம் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்குவாட் அனாலிசிஸ் தான் பண்ண போறோம். முதல்ல சொல்லலாம், பங்களாதேஷ் ஈஸியா எடுத்துக்க முடியாதுல்ல. ஒரு மாதிரி நல்ல கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்க, பாகிஸ்தானை அப்செட் பண்ணிட்டு வராங்க. சூப்பரா ஆடினாங்க பத்ரி. அண்ட் பங்களாதேஷ்னா எப்பவுமே நம்ம வந்து இந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் தான் நினைச்சிருப்போம். ஆனா இந்த சீமர்ஸ் தான் எடுத்தாங்க. இந்த செகண்ட் டெஸ்ட்ல வந்து எஸ்பெஷலி செகண்ட் இன்னிங்ஸ்ல சீமர்ஸ் எடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஸ்பின்னர்ஸ் மெஹதி ஹசன் எடுத்தாரு விக்கெட், ரன்னும் அடிச்சாரு. முஷ்பிகுர் ரஹீம் பேட்டிங்ல. சோ எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் ஃபயர் ஆயிட்டு இருக்கு அவங்களுக்கு, பேட்டிங், பவுலிங் அண்ட் இது. அண்ட் ஒரு கேப்டன் கொஞ்சம் சென்சிபிளா இருக்காரு, நஜ்மல் ஷாட்டோ கொஞ்சம் லெவல் ஹெடடா இருக்காரு. சோ எக்ஸைட்டிங் சீரீஸா இருக்கும். ஒரு வருஷம் முன்னாடி இந்த ஸ்கெடியூல் வந்த போது எல்லாரும் நினைச்சிருப்பாங்க பங்களாதேஷ் தானே, ஐ திங்க் லேஸ்ல இட போட முடியாது. பட் இந்தியா அந்த மாதிரி இருக்க முடியாது. பட் இந்தியா அட் ஹோம் இந்தியாவை அடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஜெயிச்சாங்க, அதுக்கப்புறம் 4 டெஸ்ட் தொடர்ந்து இந்தியா ஜெயிச்சாங்க. இந்தியாவை அட் ஹோம் அடிக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. சோ இந்தியன் டீம் ஸ்குவாட பார்ப்போம். ரோஹித் சர்மா கேப்டன், யசஸ்வி, சுப்மன் கில், விராட் கோலி, KL ராகுல், சர்ஃப்ராஸ் கான், ரிஷப் பண்ட், த்ருவ் ஜுரேல், அஸ்வின், ஜடேஜா, அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ், முகமது சிராஜ், ஆகாஷ்தீப், ஜஸ்பிரீத் பும்ரா மற்றும் யஷ் தயார். இதான் வந்து ஸ்குவாடு. ஸ்ட்ரைட் அவே டாக்கிங் பாயிண்ட், ரிஷப் பண்ட் பிரேதம் வந்திருக்காரு உள்ள. ரெட் பால் கிரிக்கெட்ல உள்ள வந்திருக்காரு கொஞ்ச நாள் கழிச்சு. எக்ஸைட்டிங் ப்ராஸ்பெக்ட். எனக்கு எப்போதுமே நல்ல ரெகார்ட்ஸ் இருக்கு. ப்ராப்ளி அவரோட ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபார்மேட் அப்படின்னு நான் சொல்லுவேன் டெஸ்ட் கிரிக்கெட் தான். நல்லா விளையாடிருக்காரு. டெஸ்ட் கிரிக்கெட் மூலமா தான் அவர் ப்ராப்ளமே ஆனாரு. இன்ஃபேக்ட் அவுட் சைட் இந்தியா இவர மாதிரி ஒரு பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு பிளேயர் பார்த்தே இல்லை. நல்லா இருக்கு. கார் ஆக்சிடென்ட்க்கு அப்புறமா இப்போதைக்கு ரெட் பால் கிரிக்கெட்ல அவரும் உள்ள வந்திருக்காரு. துலீப் டிராஃபிலும் ஒரு ஹாஃப் செஞ்சுரி அடிச்சாரு. டெஸ்ட் கிரிக்கெட் தான் அவருக்கு ஃபேவரட் ஃபார்மேட், ஆர் மோஸ்ட் சூட்டட் ஃபார்மேட் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ODI. சோ ரிஷப் பந்த் அங்க வருது பெரிய பெரிய ஒரு அட்வான்டேஜ் இந்தியாவுக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இங்கிலாந்து ஸ்குவாடுக்கும் இதுக்கும் அங்க KL ராகுல் இல்ல, விராட் கோலி இல்ல, ரிஷப் பந்த் இல்ல. இல்ல அப்கோர்ஸ் ஜுரல் சூப்பரா ஃபில் இன் பண்ணாரு ரிஷப் பந்துக்கு. அப்படி இல்லாமே 4-1 அடிச்சாங்க. இப்போ KL ராகுல் இஸ் பேக், விராட் இஸ் பேக் அண்ட் ரிஷப் பந்த் இஸ் பேக். சோ ஆன் பேப்பர் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாலிட் டீம். இந்த எனக்கு ஒரு 2 விஷயம் கொஞ்சம் வருத்தம் கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒன்னும் பண்ண முடியாது. ஒன்னு ஜுரல், பிகாஸ் ரிஷப் பந்த் வந்தனால ஜுரல் உட்காந்து தான் ஆகணும். இது அந்த MS தோனி DKக்கு ஒயிட் பால்ல நடந்த மாதிரி நடக்க போகுது கொஞ்சம் வருஷத்துக்கு. ஏன்னா ரிஷப் பந்த் மாதிரி கிரிக்கெட்டர் நீங்க உட்காந்து வைக்க முடியாது, எஸ்பெஷலி ரெட் பால்ல. அன்பார்ச்சுனேட்லி ஃபார் ஜுரல், DK அண்ட் MS இதே ஒயிட் பாலா தான் நடந்தது. ஒன்னும் பண்ண முடியல. ஏன்னா DK on his own was fantastic cricket. பட் நம்ம பாவம் தான் பார்க்க முடியும், பெருசா எதுவும் அவ்வளவுதான். ஏன்னா இது இந்தியன் கிரிக்கெட்ல முதல் வாட்டி நடக்கல, பல வாட்டி நம்ம பார்த்திருக்கோம். இன்ஃபேக்ட் இங்கிலாண்டோட த்ருவ் ஜுரேல் 190 ரன் அடிச்சாரு 3 டெஸ்ட் மேட்ச்ல. நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணாரு ஜுரேல். ஆனாலும் ரிஷப் பண்ட் மாதிரி ஒரு பிளேயர் உள்ள வரதுனால ஜுரேல் வந்து மிஸ் அவுட் பண்றாரு 11ல இருந்து அப்படின்றது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். பட் this happens. Hopefully பாருங்க, இப்ப டெஸ்ட் மேட்ச் கிரிக்கெட் ஃபுல்லா வந்து அவர் எப்போ விளையாடலாம்னு தெரியல. விக்கெட் கீப்பர் ஒரு டீம்ல ஒரு விக்கெட் கீப்பர் தான் விளையாட முடியும். ஒரு ஜாம்பவான்கிற விக்கெட் கீப்பர் இருந்தானா மிஸ் அவுட் ஆவாரு. KL ராகுல் உள்ள வந்திருக்காரு. KL ராகுல் ஸ்ட்ரைட்டாவே 11க்குள்ள வருவாரா? அதுதான் சொன்னாங்க. ரெண்டாவது இது வருத்தப்பட வேண்டிய விஷயம் சர்ஃப்ராஸ் கான். பிகாஸ் 6 இன்னிங் இங்கிலாண்டோட அதுல 350 அடிச்சாரு சர்ஃப்ராஸ் கான். ரொம்ப கான்பிடன்ட் ஆனாரு. ஃபார்வர்ட் ஷாட்ல தைரியமா போய் நின்னாரு. ரோஹித் சர்மா கிட்ட ரிவ்யூ எடுங்க அது இதுன்னு ரொம்ப இன்வால்வ்டா ஒரு சின்ன யங்ஸ்டர் மாதிரி ரொம்ப இன்வால்வ்டா இருந்தாரு. சோ அன்பார்ச்சுனேட்லி KL ராகுல் வந்ததுனால சர்ஃப்ராஸ் கான் உட்காந்துதான் ஆகணும். வேற ஒன்னும் பண்ண முடியாது. ஏன்னா KL ராகுல் கடைசி டெஸ்ட்ல 86 ரன் அடிச்சாரு. அதுக்கு முன்னாடி டெஸ்ட் மேட்ச் சவுத் ஆப்பிரிக்கால செஞ்சுரி அடிச்சாரு. KL ராகுல் ஒரு ஆல் ஃபார்மேட் பிளேயர் பத்ரி. அவர் வந்து நீங்க வந்து அவர் பேஸ் அகேன்ஸ்ட் வீக், ஸ்பின் வீக் சொல்ல முடியாது. இந்தியன் டீம்ல நீங்க பாத்தீங்கன்னா
பேக் ஃபுட் பிளே சாலிடா ஆடக்கூடிய ஒரு பிளேயர் கேஎல் ராகுல். ஏன்னா அவ்வளவா நீங்க பேக் ஃபுட் பிளே இந்தியன் டீம்ல பார்க்க முடியாது. கேஎல் ராகுல் கிட்ட அந்த பேக் ஃபுட் பிளே இருக்கு, அது ரொம்ப பார்க்கவே அழகா இருக்கும். அண்ட் டெக்னிக்கலி குவைட் ஸ்ட்ராங் கேஎல், அதுல டவுட்டே கிடையாது. சர்ஃப்ராஸ் அன்பார்ச்சுனேட்லி வெயிட் பண்ணி ஆகணும். ஐ திங்க் ஏன்னா அக்கார்டிங் இன் மை புக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு டெக்னிக்கலி சவுண்ட் ஒரு கம்ப்ளீட் பேட்ஸ்மேன் அப்படின்னு நான் கேஎல் ராகுல் சொல்லுவேன். இன்ஃபேக்ட் 3 ஃபார்மேட்ல என்னோட புக்ஸ்ல அவரோட ஸ்ட்ராங் ஃபார்மேட் ரெட் பால் கிரிக்கெட் தான். ஏன்னா அதுதான் வந்து அவரோட பெஸ்ட் ஃபார்மேட் அப்படின்னு நான் சொல்லுவேன். கொஞ்சம் டைம் எடுத்து விளாடலாம். அவரும் பாத்தீங்கன்னா ஒரு இன்ஜுரியில இருந்து இப்ப வராரு. சோ ப்ராபப்லி இந்த மாதிரி சீரீஸ் எல்லாம் முக்கியமான ஒரு சீரீஸா இருக்கும். அவரு ஃபெயில் ஆனார்னா சர்ஃப்ராஸ் கான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அந்த விங். சோ கொஞ்சம் ப்ரெஷர், அதாவது ப்ரெஷர்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் டெஃபினட்டா ப்ரெஷர் கேஎல் ராகுல் மேல இருக்கும். நம்ம ரன் அடிக்கணும், இன்னொருத்தவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற ஒரு நிலைமையில அவர் இருப்பாரு. ஆகாஷ் தீப்க்கு ஒரு மெய்டன் கால் அப் கிடைச்சிருக்கு, இது ஒரு நல்ல விஷயம். துலீப் டிராஃபில 9 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. சோ ப்ராபப்லி அவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு டெபியூ கால் அப் வந்து ரெகக்னிஷன் கொடுத்திருக்காங்க. டொமஸ்டிக் பர்ஃபார்மன்ஸஸ் நல்ல ஒரு ரெகக்னிஷன் கொடுத்திருக்காங்க செலக்டர்ஸ். இது நல்லா இருக்கு பாக்க. ஆகாஷ் தீப் வந்து ஒரு டெஸ்ட் ஆடினார் பதில், ராஞ்சியில 4th டெஸ்ட் ஆடினார் இங்கிலாண்டோட. ஃபர்ஸ்ட் அவர்ல 3 விக்கெட் இங்கிலாந்துக்கு போச்சு, 3மே ஆகாஷ் தீப் எடுத்தாரு. அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸ் கேம் இன்டு தி கேம் அவர் இது பண்ணல. அவர் டெபியூவே ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது. சாரி மன்னிக்கவும், அவர் ரீடைன் பண்ணிருக்காரு போன இங்கிலாந்து சீரிஸ் டெபியூ சீரிஸ். இது வந்து ரீடைன் பண்ணிருக்காரு. திலீப் டிராஃபிலையும் 9 விக்கெட் எடுத்தாரு. ரொம்ப நல்லா போட்டாரு இந்த திலீப் டிராஃபில. ஒரே ஒரு இது சொல்லனா 90 for 7ல இருந்து முஷீர் கான் எடுத்துன்னு போனாரு ஸ்கோரை. அப்போ விக்கெட் எடுக்கல, பட் அவரை வந்து நீங்க குற்றம் சொல்ல முடியாது. பட் 9 விக்கெட் எடுத்தாரு. நல்ல இம்ப்ரெசிவா இருந்தாரு, நல்ல பேஸ் மெயின்டைன் பண்ணாரு. அண்ட் நல்ல ஒரு ஹோல் ஹார்ட்டட் கிரிக்கெட்டர். ஸோ ஆகாஷ் தீப் ஸ்குவாட்ல இருக்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். யஷ் தயால், ஐ திங்க் இந்தியா வந்து ஜஹீர் கான் போனதுக்கு அப்புறமே ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமர் வேணும் தேடிட்டு இருக்காங்க. சோ அந்த ஸ்லாட்டை ஃபில் பண்ண வந்திருக்காரு யஷ் தயால். அவரும் நல்லா போட்டாரு, திலீப் டிராஃபில அவரும் நல்லா போட்டிருக்காரு. பட் மறுபக்கம் பார்த்தோம்னா சில பிளேயர்ஸ் மிஸ் அவுட் பண்ணிருக்காங்க போன சீரீஸ்ல இருந்து. ரஜத் பத்திதார், KS பரத், தேவ்தத் படிக்கல், வாஷிங்டன் சுந்தர் மற்றும் முகேஷ் குமார், இவங்கெல்லாம் அவங்க இடத்தை இழந்திருக்காங்க. கடைசி நடந்த இங்கிலாந்து சீரீஸ்ல இவங்கெல்லாம் இருந்தாங்க. பட் இன்னொரு குறிப்பிடத்தக்க விஷயம், பும்ரா, ஜஸ்பிரீத் பும்ரா டீமுக்குள்ள வந்திருக்காரு பிரேதம். அவரும் முகமது சிராஜும் ப்ராபப்லி லீட் பண்ணுவாங்க இந்த ஒரு பேஸ் அட்டாக்க. எனக்கு என்னமோ நீங்க உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க. என்னோட ஒப்பீனியன் என்னன்னா பும்ரா வந்தது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் ஒரு நிறைய பிரேக் இருந்திருக்கு. நிறைய டெஸ்ட் கிரிக்கெட் தான் இப்ப இந்தியா விளையாட போறாங்க. சோ ப்ராபப்லி இந்த இப்போ பும்ரா கரெக்ட் டைம் அவரோட டெஸ்ட் கிரிக்கெட்ல ஸ்லோவா உள்ள வரதுக்கு அகைன்ஸ்ட் பங்களாதேஷ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பும்ரா எப்பாவது என்ட்ரி பண்ணி தான் ஆகணும். ஆனா செப்டம்பர் 19ல இருந்து ஜனவரி 5 வரைக்கும் 10 டெஸ்ட் மேட்ச். அது பாத்தீங்கன்னா நீங்க லிட்டரலி ஒரு 10 வாரத்துல 10 டெஸ்ட் மேட்ச் இருக்க போகுது, ஒரு 11 வீக்ஸ்ல. சோ பும்ரா அதுல மெஜாரிட்டி ஆடி ஆகணும். எஸ்பெஷலி ஆஸ்திரேலியால அந்த 4 டெஸ்ட் ஆடி ஆகணும். அவரை எப்படி ஃப்ரெஷ்ஷா வைக்கிறதுன்னா ரோஹித்தும் கம்பீரும் ஷுவரா பேசியிருப்பாங்க. பங்களாதேஷோட ஒரு டெஸ்ட் கொடுக்கலாமா, அப்புறம் நியூசிலாண்டோட ஒரு டெஸ்ட் கொடுக்கலாமா. ஏன்னா போலரா இருந்தாலும் உங்களுக்கு அந்த ரிதம் வேணும். ஃபர்ஸ்ட் அப்படியே வந்து போடுறது கஷ்டம். சோ அதனால அது பண்றதுக்கலாம்னு எனக்கு ஒரு ஃபீலிங். நீங்க பாத்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு ஒண்டிதான் இந்த ஸ்குவாடு, செகண்ட் டெஸ்ட் ஸ்குவாடு கிடையாது. அப்படி இந்தியா இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஜெயிச்சாங்கன்னா மேபி செகண்ட் டெஸ்ட் பும்ரா ஆட மாட்டாருன்னு எனக்கு ஒரு ஃபீலிங். பட் நீங்க சொல்றது ஒரு பாயிண்ட் கரெக்ட். நான் வந்து நிறைய டெஸ்ட் மேட்சஸ் வருது, பும்ரா தான் ரொம்ப மெயின் போலர். எஸ்பெஷலி 5 டெஸ்ட் மேட்ச் ஆஸ்திரேலியால எல்லா மேட்சும் அவர் ஆடியே ஆகணும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா அந்த WTC பாயிண்ட்ஸ் வேற ஒரு பக்கம் இருக்கே பிரேதம். நம்ம வந்து மேட்ச் வின் பண்ண தான் அந்த பாயிண்ட்ஸ் கெயின் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ அது ஒரு கண்ணு ஏன்னா பங்களாதேஷோட எதிராக ஆடுற டெஸ்ட்டும் வேல்யூ சேம் தான், ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஒரு டெஸ்ட் ஆடுறதும் வேல்யூ சேம் தான் WTC பாயிண்ட்ஸ் பொறுத்த மட்டும். சோ அதனால அது கொஞ்சம் அதுல டவுட்டே கிடையாது. பட் ஐ திங்க் அட் ஹோம் நீங்க பாத்தீங்கன்னா அஸ்வின், குல்தீப் அண்ட் ஜடேஜா இவங்க 3 பேர் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிற சீரீஸ். ஐ திங்க் அவங்க 3 பேர் இஸ் மோர் தென் எனஃப் ஃபார் எனி டீம். எஸ், இனிஷியல் பிரேக் த்ரூக்கு உங்களுக்கு பும்ரா தேவை, உங்களுக்கு ஆகாஷ் தீப் இஸ் தேர், சிராஜ் இஸ் தேர். ஐ திங்க் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. சிராஜ், ஆகாஷ் தீப், யஷ் தயால் ஒரு 2 டெஸ்ட், இங்க நியூசிலாண்டோட 2 டெஸ்ட். அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வேணும். ஏன்னா பும்ரா 5 டெஸ்ட் ஆட போறது இல்லை ஆஸ்திரேலியால. சோ இவங்க வந்து இங்க கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் இருந்தா தே கேன் ரீப்ளேஸ் ஹிம். பட் நான் சொன்ன மாதிரி எங்கேயாவது ஒரு டைம்ல பும்ரா ஆடிதான் ஆகணும். மேபி திஸ் சென்னை இஸ் தி பிளேஸ். அண்ட் அதுக்கப்புறம் மேபி ரெஸ்ட் கொடுப்பாங்கன்னு தோணுது எனக்கு. 2 sides to every coin அப்படிங்கிற மாதிரி டிஃபரன்ஸ் ஒப்பீனியன் இருக்கு. பட் பொறுத்து பார்ப்போம். நோபடி இஸ் ரைட் ஆர் நோபடி இஸ் ராங். பட் முகமது ஷமி அவர் வந்து இன்னும் மிஸ் அவுட் பண்றாரு. இன்னும் அந்த ஆங்கிள் இன்ஜுரினால அவர் இன்னும் டீம்ல வரல. என்ன சொல்ல வரீங்க பிரேதம்? கரெக்ட், முகமது ஷமி வரல. மேபி ஆஸ்திரேலியாவுக்கு அவர் வந்துருவாரு ஹோப்ஃபுல்லி. பட் அவரையும் நியூசிலாந்துல ஓட ஆட வைப்பாங்கன்னு சொல்றேன். இன்னொரு விஷயம் நம்ம இதை பத்தி பேசல, நம்ம ரிஷப் பந்தோட கம்பேக் பத்தி பேசணும். விராட் கோலி கடைசியா ரெட் பால் ஆடினது போன ஜூலை சவுத் ஆப்பிரிக்கால ஆடினார் ரெட் பால். அதுக்கப்புறம் அவர் இங்கிலாந்து சீரீஸ் கம்ப்ளீட்டா மிஸ் பண்ணிட்டாரு. சோ விராட் கோலிக்கு இது பெரிய சீரீஸ் தான். ஏன்னா நம்ம அன்னைக்கு ரீசெண்டா கூட பேசியிருக்கோம், ஜோ ரூட் விராட் கோலி. ஜோ ரூட் எங்கேயோ போயிட்டாரு, விராட் கோலி பிரஷர் ஆனு செஞ்சுரி அடிக்கலாம் பிரஷர் இல்ல. பட் விராட் கோலி ஒரு ஸ்டாண்ட் அவுட் பேட்ஸ்மேன். அவரோட ஃபார்மை எடுத்துட்டு வந்தாதான் இந்தியா ஆஸ்திரேலியால ஏதாவது செய்ய முடியும். சோ இது நல்ல பில்டப் அவருக்கு. சோ லுக்கிங் ஃபார்வர்ட் டு சி விராட் கோலி ஆல்சோ. நான்
லாஸ்ட் 2 வருஷமா செஞ்சுரி வேற அடிக்கல. ஐ திங்க் ரொம்ப நாள் ஆச்சு அவர் வந்து ஒரு டெஸ்ட் செஞ்சுரி அடிச்சு. விராட் கோலி ரொம்ப நாள் ஆச்சு. இந்த சீரீஸ்லாம் முக்கியமான ஒரு சீரீஸ். டெஸ்டே படுவாரு பிரேதம். ஐ திங்க் விராட் கோலி வில் பி டெஸ்டட், எஸ்பெஷலி அகைன்ஸ்ட் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ். ஏன்னா ஒரு ஃபாஸ்ட் பவுலர்ஸ், பங்களாதேஷோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அவர் பெரிய அளவுக்கு வந்து கஷ்டப்படுத்த வைக்க முடியாது. ஆனா ஸ்பின்னர்ஸ் ப்ராபப்ளி கஷ்டப்படுத்த வைக்கலாம். இது ஒரு மறுக்க முடியாத உண்மைதான். நிறைய பிளேயர்ஸ்க்கு, ஈவன் ரோஹித் சர்மா ஆனா நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. யசஸ்வி ஜெய்ஸ்வால், சுமன் கில் இவங்க எல்லாம் விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓவரால் பேட்டிங் அலாங் வித் ஸ்பின்னர்ஸ் நல்லாவே இருக்கு. பும்ரா இருக்காரு, முதல் டெஸ்ட் விளையாடுவாரு. ஸோ தே லுக் குட். நல்ல நல்ல ஸ்குவாடா தான் தெரியுது இப்போதைக்கு இந்த இந்தியன் ஸ்குவாட் அகைன்ஸ்ட் பங்களாதேஷ். டெஃபினட்டா வெரி ஸ்ட்ராங் ஸ்குவாட். நம்ம சொன்ன மாதிரி இங்கிலாந்து ஸ்குவாட் ஆடின விட இந்த ஸ்குவாட் கொஞ்சம் டெஃபினட்டா ஸ்ட்ராங்கரா தான் இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கணும் என்ன என்ன பண்றாங்கன்னு. பட் எக்ஸைட்டிங் டைம்ஸ், நிறைய டெஸ்ட் மேட்ச் வருது. எஸ், சூப்பர். இந்தியன் ஸ்குவாட் அனாலிசிஸ் உங்களுக்காக நானும் பிரேத்தமும் பண்ணோம். ஸோ தேங்க்யூ பிரேத்தம் ஃபார் கமிங் ஆன் கிரிக்கெட் வித் பத்ரி. தேங்க்யூ பத்ரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம பெல் ஐக்கான் அமுத்த மாதிராதீங்க. நாங்க என்ன வீடியோ போட்டாலும் இமீடியட்டா உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்யூ கைஸ், see you soon, bye.